இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மகாநதி சீரியலில் இன்றைக்கி எபிசோட்லாம் வந்து ஒரு மாதிரி நல்ல ப்ரீஸியாக சந்தோஷமாக ஹாப்பியாக போய் முடிஞ்சு, அதுவும் வந்து குமரனும் கங்காவும் ஜெயிக்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் ஒரு காதலோடு வந்து ரசிக்கிற மாதிரி வந்து காவேரியை பார்க்குறது, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இது நடந்து முடிஞ்சு நம்ம எல்லாமே சூப்பராக இருக்குது, இதுக்கப்புறம் வந்து ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடிச்செய்தி மாதிரி தான் ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி புது ப்ரோமோ வந்தாச்சு. புது ப்ரோமோவில் பார்த்தா விஜய் மனசில் என்னதான் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. விஜய் வந்து காவேரியை ரசிக்கிற மாதிரியும் பார்க்குறாரு, விஜய் காவேரியை பிடிச்சிருக்கவும் செய்யுது. ஆனால் அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா, காவேரி இன்னமும் நிவினை தான் நினச்சிட்டு இருக்காங்க, நிவினும் காவேரி தான் ஜோடியாக சேரணும், அதனால் வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும், நம்ம தேவையில்லாமல் நிவினோட காதலியை பறிச்சுக்க வேணாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதை வந்து நிவினோட ஃபேன்ஸுமே நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம். அதனால தான் வந்து அன்றைக்கும் வந்து நீங்கள் வந்து கழுத்து தாலி கட்டல வெயிட் பண்ணுறா, இன்னும் 11 மாதம் தான் ஓடிடும் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இப்பயும் நடந்திருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காரில் விஜய் வந்துகிட்டே இருக்கும் பொழுது யாரோ காரில் இடித்து கீழே விழுந்துறாங்க. விழுந்தவர்கிட்ட வந்து ஒரு வாக்குவாதம் ஆகிடுது விஜய்க்கு. ஸோ சண்டைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நிவின் அந்த கீழே விழுந்தவரோட ஃப்ரெண்டு போல அப்படின்னு ஒரு விஜய் அடிக்க வந்துட்டு, ஓ விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி தனியாக கூப்பிட்டு போயிட்டு காவேரியோட ஹஸ்பண்ட் அவர் தயவு செஞ்சு ப்ளீஸ் கூட ரொம்ப பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணி அந்த அடி வாங்கினவர் அடிபட்டவர் அனுப்பிவிட்டுறாங்க. அடிப்பட்டவர் அனுப்பிவிட்டதுக்கப்புறமா விஜய் வந்து எதுக்கு இப்போ என் மேலே இவ்வளோ கரிசனம் காட்டிகிட்டு இருக்க, உன் முன்னாள் காதலியோட கணவருங்கிறதுனால இவ்வளோ தூரம் பாசமாக வந்து நான் தான் இடித்தேன், அப்படி இருக்கும்போது என்னை காப்பாற்றிட்டு அவனை வந்து அனுப்பிவிட்டுருக்க, திட்டி வேறு அனுப்பிவிட்டுருக்க, இன்னும் நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னா, நீங்கள் என்னை திருப்பி வந்து முன்னாள் காதலனே பார்க்குறீங்க. எனக்கு அதெல்லாம் இப்போ தோணலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காவேரியோட கணவர் நீங்கள், அதனால் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் மேலே எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது, கேர் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் நிவின் சொல்லும் பொழுது, நான் ஒன்றும் ஒரிஜினல் புருஷன்லாம் கிடையாது, ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்டில் சும்மா ஃபேக்காக 2 பேர் நடிக்கிறதுக்காக போடப்பட்ட அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் என் கல்யாணம். ஒரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் அவள் பேசாமல் வந்துடுவா, வந்து நீயும் அவ்வளோ வேணால் லவ் பண்ணிக்கோங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு. இதை திருப்பி சொல்ல வேணாம், சொன்னால் அவமானமாக இருக்கும், பெரிய பிரச்சனையாகும், இது மட்டும் இல்லாமல் என்னோட கேரக்டருக்கே வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு வந்து பல தடவை காவேரி சொல்லியிருக்காங்க. அதை சுத்தமாக புரிஞ்சிக்காமல் இப்போ விஜய் ஒரு தேவையில்லாத விஷயத்தை பண்ணி உளறி விட்டார். இதை கேட்ட உடனே நிவினுக்கு ஒன்றுமே புரியல. நிவின் தலையை சுற்றி போய் அப்படியே வந்து அதிர்ந்து போயிருக்காரு, இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ட்டு. இதில் இந்த சமயத்தில் நிவின் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது இருக்குது. நிவின் அப்போ வந்து திருப்பி காதலை வளர்த்துக்கிட்டு அப்போ வந்துருவாங்க காவேரி அப்படின்னு நினைக்க, ஆனால் காவேரி மனசில் விஜய் கொஞ்சமாக இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் மூவ் ஆன் ஆகிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன ஒரு விஷயத்தை தாண்டி கடந்து போகிறது. நிவினோட இருந்த காதல் ஒரு பழைய விஷயம், ஒரு தடவை வந்து இந்த நம்பிக்கை போனால் திருப்பி வராது, எனக்கு அவன் மேலே எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அப்படின்னு பல தடவை அவங்க கொடைக்கானலே சொல்லிட்டாங்க. நான் திருப்பி வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு நான் என்ன பண்ணுறேன்லாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க, ஆனால் அவன் கூடலாம் திருப்பி சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காவேரி மனசில் விஜய் இருக்க, விஜய்க்கு காவேரியை பிடிச்சிருக்கா, நான் வெளியே தெரியாமல் இருக்க. ஆனால் இப்போ நிவினுக்கு உண்மைகள் தெரிஞ்சிருது. நிவின் வந்து இப்போ வந்து திருப்பி காவேரிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு என்ன எவ்வளோ பணம் தேவை, 10 லட்சம் தேவையா, நான் வேணா 10 லட்சத்தை கொடுத்துட்றேன், அந்த அக்ரிமெண்ட்டை உடச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனைகள் பண்ண போகிறாரு. இன்னமும் கதையில் பல குழப்பங்களும் பல கன்ஃபியூஷன்ஸும் வரப்போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் காவேரியா, நிவின் காவேரியா, யார் சரியான ஜோடி, ஏன் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். ஆனால் காவேரி மனசில் விஜய் தான் இருக்க மாதிரி இருக்குது, நிவின் இருக்க மாதிரி இப்போ இல்லவே இல்லை அப்படின்னு அவங்க சாதிக்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.